இந்திராவதி எல்லாரையும் சிலையா மாத்திட்டா. இப்ப நான் என்ன பண்றது? இவ வீட்டை விட்டு வெளியே போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீமா தன்னோட அம்மா வீட்டுக்கு போலான்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்களுடைய திட்டம் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிடும். இவளை எப்படியாவது நான் தடுத்து நிறுத்தணும். இந்திராவதி, இந்திராவதி சீக்கிரம் வா. இந்திராவதி, ஜமீன்தார் ஐயருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்ன? என்னாச்சு? உன்னை தடுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல இந்திராவதி. இது எப்படி ஆச்சு? ஐயோ, தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. இது எப்படி ஆச்சு? இந்திராவதி, நான் செஞ்ச தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடுறேன். நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன்ல. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இப்ப எனக்கே தண்டனை கொடுத்துக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க ஜமீன்தார் ஐயா. எனக்கு நீங்க தண்டனை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எதுக்காக நீங்க உங்களையே இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நான் இந்திராவதி மட்டும் என்ன தொட்டான்னா என்கிட்ட புனிதமான ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்குவா. அதுக்கப்புறம் மறுபடியும் மந்திரம் போட்டு என்ன வசியம் பண்ணிடுவா. எப்படியாவது நான் இவகிட்ட இருந்து தப்பிச்சாகணும். உங்களுக்கு என்னாச்சு ஜமீன்தார் ஐயா? நீங்க ஏன் என்னை பார்த்து பயந்து பின்னாடி போறீங்க? இந்திராவதி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. போன ஜென்மத்துல பத்மாவதியால நாம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாம போயிடுச்சு. மறுபடியும் நமக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆனா எங்க நான் அதை இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பத்மாவதி தப்பு பண்ணிட்டு தண்டனையை நமக்கு கொடுத்துட்டா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல ஜமீன்தாரையா, அப்படி சொல்லாதீங்க. அவ பண்ண தப்புக்கு நீங்க எதுக்காக உங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிறீங்க? இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் உங்க கையில இருந்து இவ்வளவு ரத்தம் வருது பாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் இப்பவே இந்த காயத்தை சரி பண்றேன். என்னாச்சு? என்னன்னு தெரியல எனக்கு. திடீர்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏதோ பெரிய பிரச்சனை வர மாதிரி தோணுது. இப்ப என்ன ஆக போதும்?